குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் குடிநீர் இன்றி தென் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். தென் மாவட்டங்கள் குடிநீர் இன்றி தவிப்பதாகவும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் திமுக அரசை நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருக்கிறார். அப்பாவி மக்களின் உயிரை அலட்சியப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். உரிமைகளை பற்றி வகுப்பெடுக்கும் முதல்வருக்கு குடிநீர் அடிப்படை உரிமை என்பது தெரியாதா என்று நயினார் நாகேந்திரன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தென் மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சுகாதாரமான குடிநீர் கிடைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்வைத்திருக்கிறார். உரிமைகளை பற்றி வகுப்பெடுக்கும் முதல்வருக்கு குடிநீர் என்பது அடிப்படை உரிமை என்பது தெரியாதா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அடிப்படை உரிமையான குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.